தொகுதி மறுசீரமைப்புன்னு சொன்னாலும் கூட இது கோர் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா பேஸ். அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகார பகிர்வே இருக்கக்கூடாது. அதிகாரம் ஒரே இடத்துல தான் இருக்கும், எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே அதிகாரம். தமிழ்நாடு அவர்கள் மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க எல்லா மாநிலத்திலையும் நினைச்சதை பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு மாநிலத்தை கலைச்சிட்டு மாநிலத்தினுடைய கண்ட்ரோலையும் கொண்டு வந்துருவாங்க. இந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை இவங்க ஏற்றுவாங்க. அது எத்தனையோ மாநிலங்கள் நம்ம சொல்லலாம், கணக்கில் சொல்லலாம். இந்த லேட்டஸ்டாக நடந்த மகாராஷ்டிரா கூட சொல்லலாம். ஒட்டுமொத்த இந்தியாவில் 40% வருமானம் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 30% மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அந்த ஆப்போசிட் பண்ணுறாங்க. ஒன்றா சேர்ந்து நாங்கள் டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இந்தியாவிலேயே அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லா விஷயத்துலையும் நம்ம தான் முன்னோடியாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த மாதிரி தென் மாநில மாநிலங்களில் சேர்ந்து ஒரு பைக்காட் பண்ண என்ன பண்ணுவீங்க? பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டுறாங்க. நீங்கள் நாடாளுமன்றத்தை என்ன சொல்கிறீங்க? பிஜேபி நிலைப்பாடு என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே முடியாதுன்னு உங்களுடைய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு. அப்போ ஒரு மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? இந்தியா கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜி அவங்கள தான் அதிகமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து பங்கேற்கல அப்படின்ற ஒரு குற்றம் வைக்கப்படுது சார். டீலிமிட்டேஷனை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஆபத்தான ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கோஸ்ட் ஓட்டர்ஸ். இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னா நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்கு இல்லையா, ஒரு நம்பர், இந்த எபெக்ட் நம்பர், அந்த நம்பரும் இன்னொருத்தருடைய நம்பர் ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க. முறைகேடு நடந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்துக்கு பல பேருடைய ஓட்டர் ஐடியும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி ஒன்றா இருக்குது. அது மாதிரி கிட்டத்தட்ட முதல் கட்டமாக ஒரு 8000 பேரை பிடிச்சிருக்காங்க. 8000 ஓட்டர் ஐடி ஒரே மாதிரி இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். இதை கண்டிப்பாக எல்லா மாநிலங்களும் இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த வருஷம் இறுதியில் பீகாருக்கு வருது. அடுத்த வருஷம் 2026 வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரிக்கு நடக்க போகுது தேர்தல். அப்போ இதையும் மற்ற மாநிலங்களும் இந்த மாதிரியான குளறுபடிகள் நடந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தமிழ் மீட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளா இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்திற்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்தாங்க. ஒரு வழியா தொகுதி மறுசீரமைப்பு கூட்டக்குழுவுமே முடிஞ்சிருச்சு. அதனுடைய பலனா திமுக பலன் கிடைச்சதா, என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் பங்கேற்றாங்க சார்? இல்லை, பலன் கிடைத்ததானா இப்போ தான் முதல் அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கோர்ட்டு கூட போக முடியாது. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து டீலிமிட்டேஷனுக்கு இருக்குது. அதாவது தொகுதி மறுசீரமைப்புன்னு சொன்னாலும் கூட இது கோர் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா பேஸ். அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகார பகிர்வே இருக்கக்கூடாது. அதிகாரம் ஒரே இடத்துல தான் இருக்கும், எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே அதிகாரம். அப்போ மாநிலங்களுக்கு உண்டான அதிகார பகிர்ந்தளிப்பது அவங்க விரும்ப மாட்டாங்க. அதான் கோவாக்கருடைய ஒரு சித்தாந்தமும் அதுதான். ஆர்எஸ்எஸ்னுடைய மாநாடுகளில், பழைய மாநாடுகளில் அவங்களுடைய தீர்மானமும் அதுதான். அப்போ அதை நோக்கி தான் ஒவ்வொரு வழிகளாக அவங்க அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, இந்தியை கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதனுடைய நீட்சியாக தான் இந்த முதல்ல தென் மாநிலங்களுடைய அந்த எண்ணிக்கையை குறைப்போம். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் குறைக்க மாட்டோம் அப்படின்னு. குறைக்க மாட்டோம்னா வட மாநிலங்கள் எண்ணிக்கை அதிகமாகும்ல. வட மாநிலங்கள் எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ ஆல்ரெடி 800 சீட்டுக்கு மேலே புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நீங்கள் சேர் போட்டிங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் இதை கொண்டு வரீங்க. அப்போ உங்களுக்கு திட்டம் தானே ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒருக்காவும் டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றது, தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர்றதுங்கிறது அது ஒரு லா இருக்குது, ஒரு பைலா இருக்குது. ஆனால் இப்போ 2009 காலகட்டங்களில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தப்போ அப்போ அந்த கூட்டணியில் திமுக இருந்துச்சு. அப்போ அவங்களோட வாஜ்பாய்கிட்ட அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இன்னும் 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு ஜனநாயக இதை ஏற்றுக்கிட்டார். ஆனால் இப்போ கொண்டு வந்தே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் முடிவோடு இருக்கிறாங்க. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, வட மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடும், அப்போ தென் மாநிலங்கள் எண்ணிக்கையோட குறையும் இல்லை அப்படி கூட இருக்கும். அப்படி இருந்தாலுமே அவங்க 600 பேர் இருப்பாங்களே. ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு 250 பேர் தான் 250 பேர் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு நாளையிலேருந்து ஹிந்தி தான் பேசணும் எல்லாரும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுங்க. மெஜாரிட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த சட்ட தீர்மானம் வரும். அப்போ நம்மளுடைய உரிமையில் எப்படி பேசுறது? அது ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. ரெண்டாவது, இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம நீதிமன்றத்துக்கு போனாலும் நிற்காது வழக்கு. அப்போ இதை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு முதலில் தமிழ்நாடு தான் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் முதலில் குரல் கொடுக்கிறது. அது மாதிரி இந்த விஷயத்துக்கும் குரல் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதை ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு.
தென் மாநிலங்களை சேர்ந்த முக்கிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. நம்மள மாதிரியே இந்த மாதிரியான குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தை சரியாக ஃபாலோ பண்ண ஒரு மாநிலம் பஞ்சாப். அவங்க நம்மள மாதிரி வந்து இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வர்றாரு, அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. இப்படி நான் சில வட இந்திய மாநிலங்களிலும் சில பாதிப்பு இருக்குது. அவங்கெல்லாம் கூட வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட செய்கிறாங்க அப்படின்னு. முதல் படியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடுத்து வச்சிருக்கிறாரு. அன்றைக்கி இத்தனை மூணு முதலமைச்சர் வந்திருக்காங்க, 2 துணை முதலமைச்சர் வந்திருக்காங்க, பல்வேறு கட்சி பிரமுகர்கள் வந்திருக்காங்க. அடுத்த கட்ட கூட்டத்தை வந்து தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஹைதராபாத்தில் நடத்துகிறேன், என்னுடைய தலைமையில் நான் நடத்த போகிறேன் என்றார். இந்த போராட்டம் தொடரும். இது முதல்ல ஆரம்பித்தது தமிழ்நாடு தான் ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்து தான் இப்போ இது போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த போராட்டத்தின் விளைவு தான் இது அண்ணன் நடக்க போகுதுன்னு தெரியும். சரி, இப்போ இத்தனை பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜி அவங்கள தான் வந்து அதிகமாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து பங்கேற்கலை அப்படின்ற ஒரு குற்றம் வைக்கப்படுது சார். இல்லை, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டீலிமிட்டேஷனை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஆபத்தான ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மம்தா பானர்ஜி அவங்க நிறைய விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி வந்து கணக்கு இதாக இருக்குன்ற ஒரு கணக்கு எடுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ கோஸ்ட் ஓட்டர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்கு இல்லையா ஒரு நம்பர், அந்த எபிக் நம்பர்பாங்க, அந்த நம்பரும் இன்னொருத்தருடைய நம்பர் ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க. முறைகேடு நடந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்துக்கு பல பேருடைய ஓட்டர் ஐடியும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி ஒன்றா இருக்குது. அது மாதிரி கிட்டத்தட்ட முதல் கட்டமாக ஒரு 8000 பேரை பிடிச்சிருக்காங்க. 8000 ஓட்டர் ஐடி ஒரே மாதிரி இருக்குது. உங்களுடைய பேர் இருக்கும், ஃபோட்டோ இன்னொருத்தரோட ஃபோட்டோ இருக்கும், ஆனால் எபிக் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கொள்ளைப்படிகள் நடந்திருக்கு. அது மாதிரி 8000 பேருக்கு மேலே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கோஸ்ட் ஹண்டர்னு அவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார்? மம்தா பானர்ஜிக்கு ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால் முழுவதும் இந்த மாதிரியான குளறுபடியில் லிங்கங்கள் நடந்திருக்கு அப்படின்னு முழுவதுமாக இப்போ வேலை செய்யக்கூடிய வேலை இறங்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த வருட இறுதியில் பீகாருக்கு தேர்தல் வருது. பீகாருக்கு தேர்தல் வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க பிஜேபி அப்படின்னா, பீகாரை விட்டு வெளியேறி வேறு மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகாரிகளெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க. பீகாரிகள் வந்து இந்தியா முழுவதும் வேறு வேறு மாநிலங்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆட்களை என்ன கொண்டு வருது, பீகார் திவாஸ், அதாவது பீகார் நாள், அதாவது தமிழ்நாட்டு நாள் கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி பீகார் நாள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை வச்சு அவர்களை ஒன்று திரட்டி அவர்களை ஓட்டு போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை பண்ணுறாங்க. பாஜகங்கிறது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி. ஆக்டோபஸ்க்கு எத்தனை கை இருக்கும், எத்தனை கால், அந்த மாதிரி எல்லா வழியிலையும் அவர்கள் வந்து அந்த வேலையை செய்வாங்க. மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய நீட்சியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்கு அட்டையில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். இதை கண்டிப்பாக எல்லா மாநிலங்களும் இதை கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த வருஷம் இறுதியில் பீகாருக்கு வருது, அடுத்த வருஷம் 2026 வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரிக்கு நடக்க போகுது தேர்தல். அப்போ இதையும் மற்ற மாநிலங்களும் இந்த மாதிரியான குளறுபடிகள் நடந்திருக்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னுதாரணமாக மம்தா பானர்ஜி வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான பெரிய டீம் போட்டு எல்லாத்தையுமே அந்த வேலையை பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வரல. அதையும் அவங்க தெளிவாக சொல்லுங்கள், நாங்கள் இந்த ஒரு வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்னு போட்டுருக்காங்க. இந்த கோஸ்ட் ஓட்டர்ஸுங்கிற விஷயத்தை வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டியது. உடனடியாக தேர்தல் வரக்கூடிய தமிழ்நாடு, அந்த கேரளா, பாண்டிச்சேரி மாநிலம் போன்ற மாநிலங்கள் வந்து இதை வந்து கணக்கில் எடுத்து இது மாதிரியான முறைகேடு நடந்திருக்காங்கிறத கண்டிப்பாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. வேறு இன்னொரு பக்கம் வந்து திமுக எம்பி கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் கலந்து கொள்ள முடியாதவங்க அடுத்த ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவில் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கூட்டம் வந்து ஹைதராபாத்தில் ரேவந்த் ரெட்டி தலைமையில் நடத்துறாரு. ரேவந்த் ரெட்டி தலைமையில் ஹைதராபாத் அந்த கூட்டங்களில் மற்ற மாநிலத்தினுடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கண்டுக்குறாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லா வரலாம், மம்தா பானர்ஜி வரலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ அந்த கூட்டணியில் இருக்காரா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வந்திருக்காரு, அந்த கட்சியினுடைய பஞ்சாப் முதலமைச்சர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அடுத்தடுத்த கூட்டங்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ரொம்ப ஆபத்தான ஒரு பிரச்சனை. அதை வந்து கையில் எடுத்திருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தை தைரியமாக செய்யணும். மத்திய அரசு இன்னைக்கு என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட மாநில உரிமைகளுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் அரசியலை தூக்கி குப்பையில் போட்டு மாநில உரிமைங்கிற பேரில் இந்த பிரச்சனையில் பின்னாடி நிற்க வேண்டியது எல்லாருடைய கடமை. இது வந்து 2026 தேர்தலில் இந்த விஷயங்கள்லாம் எதிரொலிக்குமா சார்? இல்லை, இது நாடாளுமன்ற தேர்தலில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் கொண்டு வரப்பாங்க. இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இருக்குது.
இல்லை, இப்போ திமுக தரப்புல இருந்து நிறைய விஷயங்களை கையில் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றம் வந்து வைக்கப்பட்டதனோட அடிப்படையில் இந்த மாதிரியான செயல்பாடுகள் 2026 தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னு அவர்களுக்கு சாதகமாக எதிரொலிக்குமான்றீங்களா? கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய மொழியை சிதைக்கக்கூடிய வேலை, கல்வியை சிதைக்கக்கூடிய வேலை, நம்மளுடைய மாநில உரிமைகளை சிதைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க எல்லா மாநிலத்திலையும் நினச்சதை பண்ணிட்டாங்க. அவங்க நினச்சாங்கன்னா ஒரு மாநிலத்தை கலைச்சிட்டு மாநிலத்தினுடைய கண்ட்ரோலையும் கொண்டு வந்துருவாங்க. அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை இவங்க ஏற்றுவாங்க. அது எத்தனையோ மாநிலங்கள் நம்ம சொல்லலாம், கணக்கில் சொல்லலாம். இல்லை லேட்டஸ்ட்டாக நடந்த மகாராஷ்டிரா கூட சொல்லலாம். அப்போ தமிழ்நாடு மட்டும் அவங்க என்னமாவது முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்க உள்ள கால் வைக்கவே முடியல. கடந்த 10-11 வருஷமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. நினச்சதெல்லாம் பண்ணிடுறாங்க எல்லா மாநிலத்தையும். தமிழ்நாட்டில் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் பக்குவப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க, படித்த மக்களாக இருக்காங்க, நம்ம சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இங்கே வந்து கால் வைக்க முடியல. தமிழ்நாடும் கேரளாவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. இஞ்சி போனால் ஒரு சைட் 2 சைட்டுக்கு மேலே இங்கே வர முடியல. அப்படிங்கும் போது அந்த உரிமைகளை பறிச்சிருவோம். எங்களுக்கு நீ வேறு எனக்கு நீ ஓட்டு போட மாட்டேன், எங்களை உள்ள விட மாட்டேன், நான் இதுக்கு உனக்கு ஃபண்டு கொடுக்கணும், நீ வந்து உனக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து கத்துவேன், அதை முதல்ல கொடுங்க. அங்கே 50 பேர் உட்காந்துருப்பான், நீ 30 பேர் இருப்பேன், அவன் சவுண்டு தான் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து பேசாத. இதுதான் செய்கிறாங்க. அது உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலைகளை, மொழிகளை பறிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. நேற்று என்ன சொல்கிறாரு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்ப சொல்கிறாரு, நீங்கள் வேறு ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அந்நிய மொழியை கற்றுக்குறீங்க, அந்நிய மொழிக்கு மேல் கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் பண்ணுறீங்க, ஆனால் இந்திய மொழியை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறார். நம்ம அந்நிய மொழியை கற்றுக்கிட்டு உலகளவில் கூகுள்லையும் மைக்ரோசாஃப்ட்லையும் வேலைக்கு போகிறோம். நம்ம இந்திய இந்தியை கற்றுக்கிட்டு பீகார்லையும் யூபிலையும் போய் உட்கார முடியுமா? எதுக்கு நம்ம போகிறோம்? நம்ம உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு மொழி தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிறோம். நம்ம உள்ளூரில் தொடர்பு கொள்ள வேண்டியதுக்கு நமக்கு தாய்மொழி தமிழ் இருக்குது, அதை கற்றுக்குறோம். வேறு மாநிலங்களில் போகிறப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையான மொழியில் நாங்கள் கற்றுக்குறோம். சில அறிவாளிகள் இங்கே பானிபூரி வாங்கணும், எப்படி நீங்கள் ஹிந்தி தெரியாமல் வாங்க முடியும்? 2 பிளேட் பானிபூரி தேதோ அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணுமா? இல்லாட்டி இன்னொரு அறிவாளி சொல்கிறாங்க, உங்களை யாராவது வந்து பலாத்காரம் பண்ண வந்தாங்கன்னா தடுக்கிறதுக்கு ஹிந்தி வேணுமா? அது தெரியாமல் ஹிந்தி இல்லாமல் என்ன செய்வீங்கன்னு. இதுக்கு மட்டும்தான் ஹிந்தி பயன்படும். இதுக்கு மட்டும்தான் 2 பிளேட் பானிபூரி தேதோ வாங்குறதுக்கும், அப்புறம் வந்துட்டு யாராவது உங்களை இது பண்ணாங்கன்னா காப்பாற்றுறதுக்கும் தான் அவங்களுக்கு ஹிந்தி தேவைப்படும். ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம்னா கூகுள்லேயோ மைக்ரோசாஃப்ட்லேயோ அடிடாஸ்லேயோ முக்கியமான உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிகள்லையோ ஜிஎம்ஆவோ சிஇஓவோ மேனேஜராக வேலை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த பக்கம் வாங்கினீங்கன்னா அதான் வேணாங்கிற, எங்களுக்கு தேவைப்படுகிற பொழுது நாங்கள் கற்றுக்குறோம். ஹிந்திங்கிறது எங்களுக்கு தேவைப்பட நாங்கள் கற்றுக்குறோம், அவ்வளோதான். அதை நீங்கள் திணிக்காதீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை தான் வந்து நம்ம கையில் எடுத்துருக்கோம். அதை நீங்கள் கொண்டு வரணும், புதிய கல்விக் கொள்கையில் மறைமுகமாக கொண்டு வர்றாங்க, அதை நம்ம எதிர்க்கிறோம். இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. தமிழகம் தொடர்ந்து அதை முறியடிச்சுட்டே இருக்கு. சரி, இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழ்நாடு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ 7 மாநிலங்களையும் வந்து அழைத்திருந்தாங்க. அந்த 7 மாநிலங்கள்லையும் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது சார்? இவர் அழைத்தாரு அப்படின்றதுக்காக மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை அந்தந்த மாநிலங்களில்? இல்லை, இப்போ இது இவர் கொளுத்தி போட்ட அந்த நெருப்பு வட இந்தியா முழுவதும் பற்றி எரியுது. வட இந்தியா ஊடகங்கள் முழுவதுமே இதை பற்றி தான் பேச்சு. கடந்த 2 நாட்களாக வட இந்தியாவில் நைட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்தீங்கன்னா இதை ஒரு முக்கிய பேசு பொருளாயிருச்சு. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் 40% வருமானம் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 30% மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அந்த ஆப்போசிட் பண்ணுறாங்க. அப்போ 40% வருமானம்னா எவ்வளோ ஆச்சு? டோட்டல் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 50% நெருங்கி வருது. அத்தனை 40% வருமானம் கொடுக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இந்தியாவிலேயே 2வது ஜிடிபி வந்து தமிழ்நாடு தான். உள்நாட்டு உற்பத்தி 2வது மாநிலம் தமிழ். இந்தியாவிலேயே அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லா விஷயத்துலையும் நம்ம தான் முன்னோடியாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த மாதிரி தென் மாநிலங்களில் சேர்ந்து ஒரு பைக்காட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு என்ன நடத்துகிறோம் உங்களால்? தென் மாநில முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து கூடி நாங்கள் வரி கட்ட மாட்டோம், ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டோம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எத்தனை அடக்குமுறைக்கு நீங்கள் ஆளாக்குவீங்க? எவ்வளோ என்ன பண்ணிட முடியும்? இப்போ 40% வருமானம் உங்களுக்கு போயிடும். நம்மளே பணம் வாங்கக்கூடிய ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் பயன்படுத்துகிறாங்க. பட் நமக்கு உரிமைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அதைத்தான் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க. இவர் இன்றைக்கி பற்ற வச்ச இந்த ஒரு நெருப்பு வந்து வட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாயிருச்சு. வட இந்திய ஊடகங்கள் பேசுகிறாங்க. வட இந்திய ஊடகவியலாளர்கள், முக்கியமான ஊடகவியலாளர்லாம் யார் இந்த ஸ்டாலின் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். டீலிமிட்டேஷனுங்கிற ஒரு பிரச்சனையை, அது ஆபத்தை தமிழ்நாடு திமுகவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அதை முதல்ல எடுத்து வைக்கிறாங்க.
அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆஹா இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள் நம்மளோட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கட்சிகள் அதில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் முக்கியமான பிரதிநிதிகள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே. இவங்களுக்கு வந்து பாஜக சைடில் வந்து ஏதாவது அழுத்தம் தரப்பட்டு இருந்ததா? இல்லை, கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கூட்டணி கட்சிகளில் இல்லை, அதனால் திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ மற்றபடி தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அது பெரிய காமெடி. அது தெலுங்கு தேசம் கட்சி, அதாவது சந்திரபாபு நாயுடு கட்சி கூட்டணியில் இருக்கிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடு நேரடியாக ஆள் அனுப்பாமல் சந்திரபாபு நாயுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணுடைய கட்சியிலேருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு அனுப்புகிறாங்க. அவர் வந்துட்டார். சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி அவரை போய் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற நெல்சன் வந்து ரிசீவ் பண்ணி கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலாவில் அவர் தங்க வச்சுட்டாங்க. காலையிலேருந்து பார்த்து ஆளை காணோம். அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. நைட்டு கூட்டத்துக்கு கலந்து போகிறதுக்காக வந்தவர் காலையில் நான் லெட்டர் கொடுக்க தான் வந்தேன், லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டார். கூட்டத்தில் கலந்து கொள்ள. ஏன் லெட்டர் கொடுக்கறதுக்கு நேரம் வரணும்? இப்போ ஒரிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வந்து வர முடியல, அவர் உடல்நிலை சரியில்லை, அவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்தார். அந்த மாதிரி ஆதரவு கொடுத்து போயிடலாம். கூட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக வந்தவர் நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறாங்க, இப்போ பிஜேபி கூட்டணியில் தெலுங்கு தேசம் இருக்குது, முக்கிய பார்ட்னராக அவங்களாம் இருக்காங்க. பட் அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இங்கே ஆள் அமைச்சிருக்கு. அப்படிங்க அவங்க மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்துருச்சு. ஒரு நைட்டோட நைட்டாக அங்கே பேசி ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து காலங்காலத்தில் ஒரு 6 மணி பஸ்ஸை பிடிச்சி முதல்ல அவர் அமுச்சு விட்டாங்க. முழுக்க பாஜகவின் மீது ஏற்பட்ட அச்சம் அப்படின்னு பாருங்க. அச்சம்லாம் கூட்டணியில் இருக்காங்க இல்லையா, நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே அதுக்கு போய் நிற்கிதுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தம் தானே அது. அதனால் நைட்டு அந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளக்கூடிய வந்தவர் காலைல கிளம்பி போயிட்டார். லெட்டர் கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு மாறிட்டு போயிட்டார். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் அவங்க இது அன்னைக்கு எடுத்த போராட்டமே வந்து இதாகி போச்சு. கருப்பு சட்டை போடுற போராட்டம்னாரு, அதெல்லாம் பெருசாக மக்கள் மத்தியில் எடுபடலையே. இந்த ஒரு விஷயம் தானே எனக்கு பேச பொருளாக மாறி இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் வந்து இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, இவ்வளோ மாநிலங்களாக சேர்ந்துருக்காங்க அப்படின்றப்போ நேரடியாக பாஜக தரப்புல இருந்து வலுவான எதிர்ப்பு வந்து இன்னும் கொடுக்கலையோ சார்? இல்லை, வலுவான எதிர்ப்புனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, பாதிப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட் கூட குறையாது, நீங்கள் வந்து தேர்தலுக்காக பண்ணுறாங்க, அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக பண்ணுறாங்க, திசை திருப்பதாக பண்ணுறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆபத்து இருக்குன்னு இத்தனை மாநில முதலமைச்சர் சொல்கிறாங்க, இத்தனை பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, வட மாநில ஊடகவியலாளர் சொல்கிறாங்க, முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பேசுகிறாங்க இதனுடைய ஆபத்துகளை பற்றி. நீங்கள் திரும்ப ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்புறது? அப்போ நீங்கள் எங்களுக்கு பாதிப்பு இல்லை, எங்கள் 39 தொகுதியை குறைக்க மாட்டோம். அப்போ வடமாநில இருக்கக்கூடிய எண்ணிக்கையை கூட்டுறீங்கல்ல, அப்போ அது என்ன இல்லை நியாயம்? நீங்கள் ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்க, குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்கீமை கொண்டு வரீங்க. தமிழ்நாடு கடந்த 30 வருஷமாக அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுது, மக்கள் தொகையை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கு. அதுக்காக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் வெகுமதி அது. எங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்கள்லாம் தெரியும். எங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ரோட்டில் எல்லா இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற விஷயத்தை வாசகத்தை அங்கங்கே எழுதி போட்டு இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை தமிழக அரசு கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. தமிழ்நாடு கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. அதிமுக ஆட்சி வந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம மக்கள் தொகையை ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறோம், கட்டுக்குள் வச்சுருக்கிறோம். அதுக்காக வந்து எங்களுடைய உரிமையை பறிப்பீங்களா? இல்லை, இது வந்து பிஜேபி இல்லாமல் வேற ஒரு கூட்டணி ஆட்சியாக இருந்தால் கூட அவர்களிடம் ஒரு ஜனநாயகம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய நோக்கம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ அதை தானே செய்ய போறீங்கிற ஒரு பயம் தானே எங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த இத்தனை கட்சியை தொடர்ந்து பேசுகிறோம். சரி, இன்னொரு பக்கம் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் வந்து இதற்கு எதிராக நிறைய போராட்டங்கள், கருப்பு கொடி போராட்டம் இந்த மாதிரி நிறைய பண்ணாரு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து தெலுங்கானா கிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கணும். முக்கியமாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பில் வந்து தெலுங்கானா அவங்க வந்து முறையாக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட சொல்லும்போது இதை வந்து மத்திய அரசு தான் பண்ணணும், மாநில அரசு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அண்ணாமலை போராட்டம் வந்து சவுக்கடிக்கிற போராட்டம், கருப்பு சட்டை போடுற போராட்டம், செருப்பு இல்லாமல் நடக்கிற போராட்டம், கம்பி மேல் நடக்கிற போராட்டம், ஆனால் அடுத்து நடத்துவார் போல. நான் வந்து தமிழ்நாடு திமுக அரசாங்கம் வந்து கலையிற வரைக்கும் நான் கம்பி மேலேயும் நடக்க போறேன் அப்படின்னு போராட்டம் நடத்தலாம். அது மக்கள் கிட்ட பெரிதளவில் கோமாளித்தனமா தானே பாக்குறாங்க அவருடைய போராட்டங்கள். ஆக்கப்பூர்வமா இருக்கா? இந்த நீங்க கேட்ட கேள்வியில ஏதாவது லாஜிக் இருக்கா? பீகார்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா? நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டுறாங்க. நீங்க நாடாளுமன்றத்தை என்ன சொல்றீங்க? பிஜேபி நிலைப்பாடு என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே முடியாதுன்னு உங்களுடைய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றாரு. அப்ப ஒரு மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? நீங்கள் 2011 சென்சஸ் எடுத்தீங்க, அது வரைக்கும் எடுக்கல. இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தலையே. இவ்வளோ சிக்கல் இருக்கு, உங்களுக்கும் தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி நடத்தணும் அப்படின்னா,
இந்தியா முழுவதும் முதல்ல சென்சஸ் எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுத்துட்டு அந்தந்த மாநிலத்தினுடைய ஒத்துழைப்போட அந்தந்த மாநிலத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டு இதை மொத்தமாக கால்குலேட் பண்ணிவிட்டு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்ன பேஸுங்கிறத இடஒதுக்கீடு பிரகாரம் கொடுத்தா தான் ஒரு சரியான சமூக நீதி. இப்படி தான் செய்ய முடியும். நீங்கள் அரசியலுக்காக நாடாளுமன்றத்தில் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து திமுக நடத்துனா, திமுக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 3 to 6 மாதத்தில் எடுத்துடலாம். நம்மகிட்ட எல்லா மேன் பவர் இருக்குது, எல்லா டேட்டாஸ் இருக்குது, ஆள் இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அது என்ன பயன்? அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அப்போ உங்களுக்காக அரசியலுக்காக பண்ணுறீங்க. இது ஆரம்ப புள்ளி வந்து மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு வந்து ஆரம்பிக்கணும். ஒன்றிய அரசு முதல்ல சென்சார் எடுக்கணும். அப்புறம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கு எடுக்கணும். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் சாதி மதத்தை பார்த்து இடஒதுக்கீடை பிரித்து கொடுக்கணும். இதெல்லாம் செய்ய வேண்டியது யார்? மத்திய அரசு செய்யணும். நீங்கள் மாநில செய்யுங்கன்னா, தெலுங்கானா மாநிலம் செஞ்சுருக்குன்னா, தெலுங்கானா மாநிலம் சாதிவாரி கணக்கு எடுத்திருக்கு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா? பண்ண விடுவாங்களா? ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அதுதான் தமிழ்நாடு அரசு ப்ராக்டிக்கலாக பார்த்தா இது முடியாது. நேர விரயம் தான் அது. சாதிவாரி கணக்கு எடுத்து நம்ம ஃபைலில் வேணால் வச்சுக்கலாம். அதை அமல்படுத்த முடியாது. அது முடியாது. நீங்கள் அகில இந்திய அளவில் பண்ணால் தான் சரியாக வருங்கிறது தான் எல்லாருடைய வாதமும். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்களே. அங்கே ஒரு அரசியல் பண்ணுறீங்க, இங்கே ஒரு அரசியல் பண்ணுறீங்க, கைத்தி மேலே நடக்கிறீங்க, கம்பி மேலே நடக்கிறீங்க, செருப்பு போடாமல் நடக்கிறீங்க, தலைகளை நடக்கிறீங்க, சாட்டையை வச்சு அடிச்சுக்கிறீங்க. ஆக்கப்பூர்வமான அரசியலாக இல்லையே. அதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தொகுதி மறுசீரமைப்பு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். இதுவரை எங்களோட கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி.